ஹாய், இந்த வீடியோவில் சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி இதை போட்டு நல்லா பெரட்டி மேரினேட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ பக்கம் எடுத்திருப்பேன். அதை என்ன பண்ணுங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 10 to 12 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதையும் பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு மல்லிப்பொடி எடுத்திருப்பேன். இது நான் வீட்டிலே அரைச்ச பொடி, அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இது கூடவே அதே அளவுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்குறனால எடுத்திருக்கேன். வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸியில் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பேஸ்ட் ஆக்கணுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்ஸியில் அடிக்க வேணாம். இதை உரலில் 1 2ஆக போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்படி இடித்து நம்ம சேர்க்குறப்போ நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு 1 2ஆக இடிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ஆட் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு வேண்டாம். இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஓரளவு சிம்மல்லே வச்சு இதெல்லாம் குக் பண்ணுவோம். இது ரொம்ப கரிஞ்சு பொரிஞ்சிடக்கூடாது. இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக வதங்கிடக்கூடாது. ஓரளவுக்கு மினிமலாக லைட்டாக கண்ணாடி போல் ஆனால் போதும். அந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். எல்லாமே ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை நம்ம இது கூட சேர்க்க ஆரம்பிக்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணாமையே லைட்டாக வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். நம்ம லைட்டாக ஒரு 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்ல சிம்மல்லே வச்சு கிண்டுங்க. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு அது ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போது 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி ஊற போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த மணிக்கு நல்லா மசிஞ்சு வரும். இந்தளவுக்கு தண்ணியை நல்லா மசிச்சு தண்ணி தனியாக அந்த சக்கை தனியாக நம்ம 2யும் பிரித்து வச்சுருவோம். அப்போ தான் டஸ்ட்டு எதுவும் படாமல் நம்ம குழம்புல ஊற்ற முடியும். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் அந்த புளி கரைச்சல் தண்ணியை டஸ்ட் இல்லாமல் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை ஃபுல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமும் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நல்லா இந்த புளி தண்ணியெலாம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து அந்த எண்ணெயெலாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா சிம்மல்லே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் மஞ்சள் பொடி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக சிம்மல்லே விட்டுருங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா மேலே எண்ணெயெல்லாம் மிதந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர வச்சுருங்க. நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறத விட குழம்பு ஃபைனல் ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ அந்த குழம்போட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நல்லா சிம்மலில் வச்சுருங்க. எப்பயுமே கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மலில் வச்சு மறுபடியும் மூடி போட்டு மூடிடுங்க. எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்றோமோ அந்தளவுக்கு அந்த பச்சை வடையெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சிம்மல்லே கொதித்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம
கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிப்போம். நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கிண்டும்போது மீன் குழஞ்சிரும். ஸோ நம்ம வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல மத்தி மீன், அதை இப்போ நம்ம குழம்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறப்போ அடுப்பு எப்பயுமே சிம்மிலே வச்சு பண்ணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா மத்தி மீனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கரண்டியை வச்சு கிண்டி விடக்கூடாது. லேசாக அப்படி வந்து மீனை வந்து அமுத்தி மட்டும் விடுங்க. அது ஃபுல்லாமே மீன் முழுகிரும். இந்த டைமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. சூப்பராக கம்ம கம்முன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.